வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 45. விழி குளித்து முடித்து வெளியே வர ஆதி குளிக்கச் சென்றான். கல்யாணம் முடிந்த பிறகும் விழி ஆதியுடன் அதிகமாக வெளியே செல்லாததால் இப்போது குழந்தைகளுடன் செல்லப்போவதை எண்ணி ஆர்வத்துடன் சேலையை தேர்ந்தெடுக்க அனைத்தையும் கலைத்து மெத்தையில் போட்டுவிட்டு அறையை ஒரு வழிப்படுத்தி ஒரு சேலையை எடுத்தாள். அறையின் கதவை மூடி வைத்துவிட்டு மாற்றிக்கொண்டிருக்க ஆதி குளித்து முடித்து வெளியே வந்தான். விழி சேலைக்கு பிளீட்ஸ் எடுத்து கொண்டிருந்ததால் ஆதியை கவனிக்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னவளை அப்படி பார்த்த அதிர்ச்சியில் அங்கேயே நின்றுவிட அவளின் பின்புறத்தில் ஆதி நின்றிருந்ததால் அவனை கவனிக்க தவறிவிட்டாள். அவனது கோபத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னவளின் அழகை கண்களாலேயே களவாடி ரசித்து கொண்டிருக்க விழி சேலையில் பிளீட்ஸ் பின் பண்ண முயற்சி செய்ய ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் என்பதால் பின்னால் இழுத்து பின் பண்ண முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தாள். ஆதி சிறிது நேரம் பார்த்துவிட்டு அவளின் பின்புறம் வந்து பின்னை அவளது கையில் இருந்து வாங்க விழி கண்கள் விரிய ஆதியை பார்த்தாள். இப்படி விழி விரித்து பார்க்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று அவளது காதில் மீசை முடியால் குறுகுறுக்க சொல்லிக்கொண்டே பின் பண்ணிவிட்டு அவளை இடுப்போடு அணைத்து பின் கழுத்தில் குட்டி குட்டி முத்தங்களை வைக்க விழிக்கு தன்னவனின் நெருக்கம் கொடுத்த உணர்வுகளை தாங்காமல் ஆதி என்று முனகலாக திரும்பாமலேயே அவனது தலையை கோத அவனது அணைப்பின் இறுக்கம் கூடிக்கொண்டே சென்றது. அவளது ஆளிலை வயிற்றில் கரம் பதித்து நெருக்க ஆதிக்கு தனது நினைவு மொத்தமும் விழியே நிறைந்திருந்தாள். விழியினை இடுப்போடு தூக்கி தன்னை நோக்கி திருப்பி முகமெங்கும் முத்தம் வைத்துவிட்டு இதழோடு இதழ் சேரும் நொடி கதவு தட்டும் சத்தம் கேட்டது. முதலில் கருத்தில் பதியாத சத்தம் 2-3 முறைக்கு பிறகே நிதானித்த விழி ஆதியை தள்ள, ஆதி ஏண்டி இப்படி தள்ளுற என்று சீறிக்கொண்டு வர மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆதியை சென்று கதவை திறக்க விழி அதற்குள் புடவையை சரி செய்து கொண்டாள். சித்தாந்த், ஸ்ருதி இருவரும் அழகாக ரெடியாகி குட்டி நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டு நின்றிருந்தனர். கூடவே லட்சுமி ஆண்டி வந்திருந்தார். ஆதி கதவை திறந்ததும் அவர் சங்கடமாக, குழந்தைங்க அப்பா கிட்ட போய் ட்ரெஸ்ஸை காட்டணும்னு அடம் பண்ணாங்கப்பா, அதான் கதவை தட்டுன என்றார். இட்ஸ் ஓகே ஆண்டி என்று சொன்ன பிறகே சென்றார். ஏனெனில் ஆதி நின்றிருந்த கோலம் அப்படி. இவங்க ஏன் இவ்வளவு சங்கடப்படுறாங்க என்று என்ன அப்போதுதான் டவலுடன் சட்டை போடாமல் கதவை திறந்ததே ஞாபகம் வந்தது. ஆதி தனது நினைவில் மூழ்கி இருக்க குழந்தைகள் அம்மாவிடம் ட்ரெஸ்ஸை காட்டிவிட்டு அப்பாவின் கையை பிடித்து இழுத்தது. குட்டி ஏஞ்சல்ஸ் என்று இருவரையும் தூக்கி கொண்டான். இருவருடனும் பேசிக்கொண்டே உள்ளே வந்து விழியை பார்க்க அவளோ ஆதியை விழியால் களவாடி கொண்டிருந்தாள். ஓ காட்! அவளை பார்த்ததும் ஆதிதான் முகத்தை திருப்ப வேண்டியதாக போனது. ஆதி கட்டிலில் குழந்தைகளுடன் அமர்ந்து விளையாடி கொண்டிருக்க விழி ரெடியாகிய பிறகே ஆதியின் அருகில் வந்து சித்து, ஸ்ருதி இருவரையும் தூக்கி கொண்டாள். இருவரும் அப்பாவிடமே இருக்கிறோம் என்று அடம் பிடிக்க அப்பா கிளம்பினாதான் நாம வெளியே போலாம் என்று மழலைகளிடம் சொன்னதும் அவர்களும் அம்மாவிடம் தாவிக்கொண்டனர். மூவரும் வெளியே சென்ற பிறகு ஆதி அடுத்த 5 நிமிடங்களில் கிளம்பி வெளியே வர அஞ்சனாவிடம் சொல்லிக் கொண்டு காரில் ஏறினர். குழந்தைகள் சூர்யாவுடன் அடிக்கடி ஹோட்டல் சென்றதால் குஷியாக வந்தனர். ஆதி காரை ஓட்டிக்கொண்டே எங்க போகலாம் விழி, குழந்தைங்களுக்கு எங்க போனா பிடிக்கும் என்று கேட்டான். விழி பழக்க தோஷத்தில் சூர்யா ஹோட்டல் போக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். அது எங்க இருக்கு என்று கேட்க, இல்ல நீங்களே வேற எங்கேயாவது கூட்டு போங்க என்றாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு விழி, நான் போர்ட் பிளேர் தீவை தவிர வேற எங்கேயும் போனதில்லை, நம்ம இருக்கிற தீவுக்கு பக்கத்து தீவுலையே எங்கேயாவது சொல்லு என்று ஆதி கேட்க, நானும் இங்க இருக்கிற மெரைன்கில் பக்கத்துல உள்ள நம்ம ரிசார்ட் தவிர வேற எங்கேயும் போனதில்லையே என்று சொன்னாள். குட்டீஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ராதா நகர் கடற்கரை, நீல் கடற்கரை, விஜயநகர் கடற்கரை மட்டும் போயிருக்கேன். இங்க வந்ததும் சூர்யா, சத்யா 2 பேரும் கார்லயே கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. பெரும்பாலான தீவுங்களுக்கு விமான கப்பல்ல போகணும், அதனால அத்தை மாமா நீண்ட தூரம் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வயிறு வேற ரொம்ப பெருசா இருந்ததால என்னால வெளியே அதிகமா அலைய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குழந்தைகள் இருவரும் விழியிடமிருந்து ஆதியிடம் தாவினர். அப்பா டிரைவ் பண்ணணும் குட்டீஸ் என்று கொஞ்சிக் கொண்டே போர்ட் பிளேரில் உள்ள பிரபலமான 5 நட்சத்திர விடுதியில் காரை நிறுத்தினான். நான் அட்ரஸ் சொல்லாமலே இங்க வந்துட்டீங்க என்று விழி ஆச்சரியமாக கேட்க, ஓ இதுதான் குழந்தைங்க ரெகுலரா வர ரிசார்ட்டா,
நானும் இங்கே தான் தங்கியிருந்தேன் என்றான் ஆதி. ஹோட்டலில் உள்ள வேலைக்காரன் காரை பார்க் செய்ய கார் கீயை வாங்கி கொள்ள ஆதி சித்தார்த்தையும் விழி ஸ்ருதியையும் தூக்கி கொண்டனர். விழி சூர்யாவுக்கு கால் செய்ய அவன் காலை எடுக்கவில்லை. ச்சே, இவன் போனை எடுக்காம என்ன பண்றான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே செல்ல அங்கு ரிசப்ஷனில் வேலை பார்க்கும் பெண் விழியை பார்த்ததும், மேடம் வாங்க, நான் எப்பவும் உங்களுக்கு கொடுக்குற ரூம் கீயையே கொடுத்துறவா என்று கேட்க ஆதி, ஹலோ, உங்க ரிசார்ட்லயே காஸ்ட்லியா இருக்கிற ரூம் கொடுங்க என்றான். அப்போதுதான் ஆதியை பார்த்துவிட்டு அந்த பெண் விழியை கேள்வியாக பார்த்தாள். ரீனா, மீட் மை ஹப்பி ஆதித்யன் என்று சொல்ல, ஓ நைஸ் டு மீட் யூ சார். இந்த ரூம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தங்குறதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. மற்ற அறைகளை விட இது கண்டிப்பா லக்ஸூரியஸா இருக்கும் சார் என்றாள். ரீனா, சூர்யா எங்க இருக்கான் என்று விழி கேட்க, மேடம் எனக்கு தெரியல, நான் கால் பண்ணி கேட்கவா மேடம் என்று கேட்க ஆதி விழியை முறைத்து கொண்டே, நோ நீட் ரீனா, கிவ் மீ த கீ என்று வாங்கி கொண்டு முன்னால் நடக்க அறையை வழிகாட்ட வேலையால் கூடவே வந்தான். விழி மனதுக்குள், ஐயோ, ஆதி முன்னாடி இப்படியா பேசி வைப்ப, அவனுக்கு பொசசிவ் அதிகம்னு தெரியும்ல, ஏற்கனவே சூர்யாவை ஆதிக்கு பிடிக்காது என்று நினைத்து கொண்டே பின்னால் சென்றாள். அங்கு வேலை பார்க்கும் அனைவரும் விழியையும் குழந்தைகளையும் பார்த்து ஓரிரு வார்த்தை பேசிவிட்டே சென்றனர். சித்து ஸ்ருதி இருவரும் அழகாக அப்பா அம்மா தோளில் சாய்ந்து கொண்டே வேடிக்கை பார்த்தனர். ஆதி அறைக்குள் வந்ததும் சித்துவை பெட்டில் அமர வைத்துவிட்டு கோபமாக பால்கனி பக்கம் சென்றான். குழந்தைகள் பயணக்களைப்பில் படுத்த 10 நிமிடங்களில் தூங்கிவிட விழி ஆதியை பார்க்க பால்கனி பக்கம் வந்தாள். அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்த ஆதி போனில் தீவிரமாக யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான். விழி வந்து பார்த்துவிட்டு அவளும் குழந்தைகளுடனே படுத்துக்கொண்டாள். ஆதி பேசிவிட்டு வந்து பார்க்க மூவரும் தூங்குவதை பார்த்து தலையாட்டி சிரித்துவிட்டு அவளை ஒட்டியே அவனும் படுத்துக்கொண்டான். சூர்யா அப்போதுதான் ரிசார்ட்டில் அனைத்தும் சரியாக நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே நீச்சல் குளத்திற்கு அருகில் வர அபூர்வா கரையில் அமர்ந்து கால்களை தண்ணீரில் அலைய விட்டு கொண்டே தோழிகளுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள். சூர்யா அவளை பார்த்ததும் அருகில் சென்று பின்னால் நின்று காதில் கத்த அவள் பயத்தில் அலறி தண்ணீரில் விழுந்துவிட, ஹே பார்த்து சோடா புட்டி என்று கை கொடுத்து தூக்கிவிட்டான். சூர்யா, இப்படியா கத்துவீங்க, நானே பயந்துட்டேன் என்று மேலே வந்து அமர்ந்து டவலால் முகத்தை துடைத்தாள். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க, நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று அருகில் அமர்ந்தான். 2 நாளா அவங்கள பார்க்க முடியல, எங்க போயிருந்தீங்க சூர்யா? நான் உன்னை கேட்டா நீ என்ன கொஸ்டின் பண்ணுவியா, கேடி என்று தலையில் தட்டினான். வலிக்குது சூர்யா, உன்னால ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு என்று சினுங்கினாள். உனக்கு நீச்சல் தெரியாதா? எனக்கு நீச்சல் தெரிஞ்ச நான் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டான். உனக்கு ரெசார்ட்ல வேலையே இல்லையா? அப்ப உனக்கு நீச்சல் கத்துக்க இஷ்டம் இல்லையா? எனக்கு பயமா இருக்கு சூர்யா. அப்ப இங்க இருக்கிற எந்த அட்வென்ச்சர்ஸும் ட்ரை பண்ணலையா? இதெல்லாம் ட்ரை பண்ணலன்னா எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ண? எல்லாம் உன்னை பார்க்க தான் பக்கி என்று சொல்லி நாக்கை கடிக்க, ஓ மேடம், என்ன பழி வாங்க வந்தீங்கல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். அத்தியாயம் 46. சூர்யாவின் முகத்தை பார்த்த அபூர்வா, என்ன முகம் டால் அடிக்குது? எங்க வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்களாம், நான் போய் பார்க்குறேன். விழி வேற கால் பண்ணியிருக்கா, நான் கவனிக்கல. விழி யாரு, உன்னோட சிஸ்டரா என்று அபு கேட்க, என்னோட மாமா பொண்ணு என்றான். ஓகே, எனக்கு எப்போ இன்ட்ரோ கொடுப்பீங்க? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் சரின்னு சொல்லு, எண்ணி 10 மாசத்துல உன் கையில குழந்தை இருக்கும் என்று சூர்யா புருவத்தை தூக்க சூர்யாவின் தோளிலேயே 2 அடி போட்டு, போடா ஃப்ராடு என்றாள். ஏர்போர்ட்டிலிருந்து நேராக லீலா ஃப்ளவர் பிளாசம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து இறங்கினாள். ரூம் புக் பண்ணி கீயை வாங்கிய பிறகு ஆதிக்கு கால் செய்து கொண்டே அறைக்கு செல்லும் வழியில் யாரோ மீது மோதி கீழே விழுந்து விட, ஹே மேன், அறிவிருக்கா? இப்படிதான் வந்து என் மேல இடிப்பியா, இடியட் என்று திட்ட, ஹலோ, நீங்க தான் போனை பார்த்துட்டே வந்து என்ன இடிச்சிங்க என்று சொல்லிக்கொண்டே கை கொடுத்து தூக்கிவிட்டான். ஏதாவது ஸ்ட்ரெயின் இருக்கா மிஸ்? ஐ எம் லீலா சுந்தர் என்று கை கொடுக்க, ஐ எம் சூர்யா, வெல்கம் டு அவர் ஹோட்டல் என்று கை குலுக்கினான். உங்களுக்கு பெயின் இருக்கா? நோ நோ, ஐ எம் ஃபைன் நவ். நீங்க இங்க வேலை பார்க்குறீங்களா மிஸ்டர் சூர்யா? அப்படியும் வச்சுக்கலாம் என்று நாலாபுரமும் தலையாட்ட, ஓகே சூர்யா, எனக்கு முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், அதுக்கு தான் இங்கே வந்தேன். இந்த ஐலாண்டில் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா? இது என்னோட விசிட்டிங் கார்டு மிஸ் லீலா, பிறகு மீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய எங்கள் எம்ப்ளாயை அரேஞ்ச் பண்ணுறேன் என்று சொல்ல,
தேங்க்ஸ் சூர்யா என்று சொல்லிவிட்டு விடை பெற்றாள். ஆதிக்கு கால் வந்து கொண்டே இருக்க எழுந்து போனை பார்க்க லீலா பெயரை பார்த்து சைலண்டில் போட்டு தூக்கம் கலைந்ததால் அறையில் இருந்து வெளியே வர நீச்சல் குளம் கண்ணாடி ஜன்னல் வழியே தெரிய அங்கு பார்வையை பதித்திருந்தான். சித்து ஸ்ருதி இருவரும் சிறிது நேரத்தில் எழுந்து அறையில் அப்பா இல்லாததால் அம்மாவை எழுந்திருங்க என்று விழியை இழுக்க விழி என்னாச்சு என்று பதறி எழுந்தாள். குழந்தைகளுக்கு பசிக்கும் என்பதையே மறந்து தூங்கியதை எண்ணி தன்னையே கடிந்து கொண்டு ரிசப்ஷனுக்கு கால் செய்து குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் சேர்த்தே தேவையானதை கொண்டு வர சொல்லிவிட்டு வைத்தாள். அடுத்த 5 நிமிடங்களில் காலிங் பெல் அடிக்க சத்தம் கேட்டு ஆதியும் வர விழி கதவை திறந்தவுடன் வேலையால் ஹாலில் உள்ள டைனிங் டேபிளில் அனைத்தையும் அடுக்கி வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டான். விழி குழந்தைகளை சாப்பிட அழைக்க ஸ்ருதி ஆதியை தூக்கச் சொல்ல சித்துவை விழி தூக்கி கொண்டாள். ஆதி அமர்ந்ததும் விழி பரிமாற நீயும் உட்காந்து சாப்பிடு விழி என்றான். சூர்யா தனது அறைக்கு சென்றதும் விழியின் அறைக்கு இன்டர்காமில் அழைக்க அப்போதுதான் விழி சாப்பிட அமர்ந்ததால் ஆதி நானே எடுக்கிறேன் என்று போனை காதில் வைக்க விழி நான் உங்க ரூமுக்கு வரவா என்று கேட்டான். யாருடா நீ என்று கேட்க ஐயையோ இவனை மறந்துட்டு ஃபோன் பண்ணிட்டேனே. ஆதி நான் தான் சூர்யா பேசுறேன். சித்து ஸ்ருதிக்கு இங்க பிளே ஏரியானா ரொம்ப பிடிக்கும், அதான் கூட்டிட்டு போக வரவான்னு கேட்டேன் என்று விளக்கம் அளிக்க நாங்களே இன்னும் 10 நிமிஷத்துல வரோம். நல்ல வேலை வேற எதுவும் திட்டல. இவனுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு விழி என்னை மாத்தி வச்சிருக்கா என்று தலையை தட்டி கொண்டு அபூர்வாக்கு கால் செய்து பிளே ஏரியா வர சொல்லிவிட்டு வைத்தான். ஆதி டேபிளில் அமர்ந்ததும் சூர்யா தான் ஃபோன் பண்ணியிருந்தான். சித்து ஸ்ருதிக்காக பிளே ஏரியா போகலான்னு சொல்ல விழி சரி என்றாள். குழந்தைகளை சுத்தப்படுத்தி ட்ரெஸ் மாற்றிவிட்டு கிளம்பினர். 2 வருடங்களுக்கு முன்பிருந்ததை விட பல மடங்கு இறுக்கமான முகத்துடன் பார்வையாலேயே 2 அடி எட்டி நிறுத்தும் ஆதியிடம் பேசுவதற்கு யாருக்கும் பயம் வரும் அளவிற்கு தன்னை காட்சிப்படுத்தி கொண்டான். ஆதியின் பார்வையே என்னிடமிருந்து தள்ளியே இரு என்பதை போல் இருக்க அவனது மாற்றத்தை பார்த்து விழி நொந்து கொண்டாள். இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவுட்டிங் கூட்டிட்டு வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டே சித்துவை தூக்கி கொண்டு வர பிளே ஏரியா எங்க இருக்கு என்று விழியிடம் கேட்க அவளும் வழி சொன்னாள். ஆதிக்கு ஹோட்டலின் ஆம்பியன்ஸை பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. இன்டீரியர் டெக்கரேஷன் அவ்வளவு அழகாக இயற்கையோடு இணைந்து கண்ணை கவரும் வண்ணம் அமைத்திருந்தனர். இன்டோர் கார்டனிங் செட்டப்பில் இன்ஃபன்ட்ஸ் மட்டும் தனியாகவும் சற்று வளர்ந்த குழந்தைகளுக்கு தனியாகவும் பிரித்து வைத்திருந்தனர். குட்டி குழந்தைகள் நடைபயிலும் வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்ப சின்ன விளையாட்டு பொருட்கள், வாக்கர், டாய்ஸ் என அழகாக செயற்கை புல்வெளியில் மெத்தைகள் போல வடிவமைத்திருந்தனர். வட்ட வடிவ நிலா போன்ற அமைப்பில் நெட் அமைத்து அதன் எல்லைக்குள் விளையாடும்படி விட்டிருந்தனர். அதை சுற்றியும் மரம், செடி, கொடிகள், மலர் செடிகள் என்று அழகாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் யாரும் இல்லாததை பார்த்த ஆதி விழி ஏன் இங்க யாருமே இல்லை, பிளே ஏரியானா குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் இதே மாதிரி இருக்கு, எல்லாரும் அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். ஆதி விழியை சந்தேகமாக பார்க்க எத்தனை தடவை சூர்யா கிட்ட சொன்னாலும் கேட்காம இப்ப இவன் கிட்ட மாட்டிக்குவேன் போல. சித்து அப்பா கீழே விடு என்று நழுவ பார்க்க ஆதி சித்துவை இறக்கிவிட ஸ்ருதியும் இறங்கி இருவரும் விளையாட்டு பொருட்களை நோக்கி தத்தி தத்தி நடந்து சென்றனர். ஆதி விழி இருவரும் குழந்தைகளின் ஆர்வத்தை ஆசையாக பார்த்து கொண்டிருக்க ஆதியை கண்ணாடி தழுப்பின் வழியே அவளது அறையின் பால்கனியில் இருந்து பார்த்துவிட்ட லீலா கார்டன் பக்கம் செல்ல பார்க்க மேடம் இது பிரைவேட் ஏரியா மேடம், இங்க கஸ்டமர்ஸ் நாட் அலவுட் என்று வாட்ச்மேன் தடுத்தான். லீலா அவருடன் வாக்குவாதத்தில் இருக்க சூர்யா அபூர்வாவுடன் வந்தான். என்னாச்சு, இங்க என்ன ப்ராப்ளம் என்று சூர்யா வினவ வாட்ச்மேன் அவனுக்கு சல்யூட் அடித்துவிட்டு சார் இவங்க இந்த கார்டனுக்குள்ள போகணும்னு வம்பு பண்றாங்க. தேங்க் காட். சூர்யா நீங்களா? இவன் என்னை ஆதியை பார்க்க விட மாட்டேங்கிறான். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண தான் இங்கே வந்தேன்னு. மிஸ்டர் ஆதித்யனை பார்க்க வந்தீங்களா என்று சூர்யா ஆச்சரியமாக கேட்க இந்த கார்டனுக்குள்ளே போக யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் என்று லீலா கேட்க நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன், பட் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களால் முடிஞ்சா வெளியே வந்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே அழைத்து சென்றான். ஆதிக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் என்று யோசித்து கொண்டே வர அபூர்வா சூர்யாவின் தோளிலேயே இடிக்க சாரி அபு, இந்த பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டு ஒன்ன மறந்துட்டேன். அபு முறைத்து கொண்டே அவளை பத்தி நீ ஏன் நினைக்கணும் என்றாள். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வா உனக்கு விழிய இன்ட்ரோ கொடுக்குறேன் என்று அழைத்து சென்றான். சூர்யா அபு இருவரும் சென்று பார்க்க ஆதியை லீலா கட்டிப்பிடித்து கொண்டிருந்தாள். ஆதி லீலாவை விலக்கி நிறுத்த ஏன் என்னோட போன் எடுக்கல,
நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று கேட்க, சூர்யா அதை கேட்டு விழியை பார்க்க அவள் பத்ரகாளியாக சூர்யாவை முறைத்து கொண்டிருந்தாள். ஆதி நெற்றியை நீவிக்கொண்டே விழியை பார்க்க விழியின் முறைப்பை பார்த்துவிட்டு லீலாவிடம் 1 minute என்று விழியிடம் சென்று, குழந்தைங்களை பார்த்துக்கோ, நான் பேசிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பாராமல் சென்று விட்டான். லீலாவை கூட்டிக் கொண்டு வெளியே போகும்போது சூர்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான். சூர்யா அதிர்ச்சியில் நின்றிருக்க அபூர்வாதான் விழியிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்துவதை பார்த்ததும் யாருக்கோ கால் பேசிவிட்டு போனை வைத்ததும் விழியிடம் விரைந்தான். சித்து, ஸ்ருதி இருவரும் உட்கார்ந்து பொம்மைகளுடன் விளையாடுவதை பார்த்த அபு, ரொம்ப கியூட்டா இருக்காங்கக்கா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல என்று கேட்க, ஓ தாராளமா கூப்பிடலாம் என்றாள் விழி. இங்கு சூர்யா குழந்தைகளை கூட்டி வந்தால் பார்த்து கொள்ளும் பெண்ணை வர சொல்லி இருக்க அந்த பெண்ணும் விழியிடம் விசாரித்துவிட்டு குழந்தைகளிடம் அமர்ந்து கொள்ள அபுவும் அவர்களை கொஞ்சிக் கொண்டே அமர்ந்து கொண்டாள். விழி, என்னையே முறைக்கிற? அந்த பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், ஆதியை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தா என்றான். எனக்கு முன்னாடியே கட்டி பிடிக்கிறா, யாருடா அவ? என்னது டாவா? இப்ப உனக்கு மரியாதை தான் குறைச்சலா? என்னோட லைஃபே போச்சு. இப்போதான் மனசிறங்கி அவுட்டிங்லாம் கூட்டு வராருன்னு நினைச்சேன், அதுக்குள்ள எனக்கு வில்லி வந்துட்டா என்று புலம்ப, விழி ரிலாக்ஸ், ஆஃபீஸ் ரிலேட்டடா பேசக்கூட வந்திருக்கலாம் என்று சொன்னான். நல்லா கேளுங்க அக்கா, நாங்க வரும்போதே அந்த பொண்ணு இவனை பார்த்ததும் 1000 வாட்ஸ் பல்பு போல அவ்வளோ பிரைட் ஆயிட்டா என்று அபு சூர்யாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சொல்ல விழி நெற்றிக்கண் திறக்காத குறையாக சூர்யாவை முறைத்தாள். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.